ரெடி, வாங்க சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி ராகி சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பேக்கெட் ராகி சேமியா, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு வச்சு தாளிக்கிறோம். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நிமிஷம் ஊற வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். இட்லி மாதிரியே வேக வச்சு 5 நிமிஷம் விட்டால் போதும், வெந்துடும். அதை எடுத்து மறுபடியும் இறக்கி வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து தாளிக்கணும். 5 நிமிஷம் ராகி சேமியா ஊறுறக்குள்ளே இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அது வேக வைக்கும்போது காட்டுறோம். இப்போது ராகி சேமியா ஊறிடுச்சு 5 நிமிஷம். அது தண்ணி இருத்திட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் போட்டு இட்லி துணி போட்டு வச்சா எடுக்கிறக்க நல்லா இதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் வேந்தால் போதும். 5 நிமிஷம் ஊறணும், 10 நிமிஷம் வேகணும். வந்தாலே மணமாக வரும். இதையும் மூடி வச்சிடணும். இதையும் ஊற வச்சிடணும். இப்போது வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். அது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கணும். தேங்காய் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு, கொஞ்சம் தேங்காய். அது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். இறக்கி வைக்கும்போது அது தேங்காய் பூ போடணும். நல்லாயிருக்கும். இதான் இப்போ வெந்துச்சான்னு பார்க்க போகிறோம். சேமியா வெந்துருச்சு, ராகி சேமியா பாருங்கள். இப்போ எடுத்து தாளிக்கிற வேலை தான். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க போகிறோம் இப்போ ராகி சேமியாவை. அதுக்கு தேவையானது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வடைச்சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சது, கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டு காஞ்சிடுச்சு. கடுகு போடுறோம். கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுக்கிறோம். செவக்குறேன். இப்போது வெட்டி வச்சதெல்லாம் போடுறோம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தாளிக்கணும். ஒரு சுற்றி விடணும். இப்போ கார சேமியா செஞ்சாச்சு. கொஞ்சம் இனிப்பு, காரம். அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கணும். காரத்துக்கு கொஞ்சம் இனிப்புக்கு கொஞ்சம் ஏலக்காயும் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்திக்கணும். அது கூட குழந்தைகளுக்கு இனிப்பு வேணால் இனிப்பு, காரம் வேணால் பெரியவங்களுக்கு காரம் சாப்பிட்லாம். ஒரு சேமியாலேயே 2 வகையும் செய்யலாம். இன்றைக்கி இதுதான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம்.